அந்த மூத்த மகன் சம ஆச்சரியத்துல தங்க அப்பா கிட்ட, யார் இவரு, எதுக்காக இந்த 3 பவர் ஸ்வாட் டெக்னிக் மேல இவ்ளோ பைத்தியமா சுத்துறாருன்னு கேட்டான். அந்த ரெட் ரோப் பெரியவர் முகம் அப்படியே வாடி போச்சு. ஒரு மாதிரி அவமானத்துல, இவன் என்னோட புது சீடன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அவரோட பையன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். நமன் கிளான் எல்டர் ரொம்ப சோகமா தலையை குனிஞ்சுக்கிட்ட, இந்த பாஸ்டர் கிட்ட நான் 13 தடவை தோத்துட்டேன், என்னால ஒரு தடவை கூட இவனை ஜெயிக்க முடியலன்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே அவரோட வாரிசுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி. அந்த மகன் யோசிச்சான், ஒருவேளை இவர் நுரிமோட அந்த 7 பலசாலி வாரியர்ஸ்ல ஒருத்தரை சீடனா எடுத்துட்டாரோன்னு. ஆனா அந்த ரெட் ரோப் பெரியவர் குழப்பமா பார்த்துட்டு, அவன் இன்னும் அந்த லெவலுக்கு போகல, ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு, அந்த 7 பேர்ல ஒருத்தர்கிட்ட தோத்து போயிருந்தா நான் ஏன் இவ்ளோ கவலைப்பட போறேன், என் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் 20 வயசு கூட ஆகலன்னு சொன்னாரு. இதை கேட்டுதான் அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. நிஜமாவே நீங்க என்ன ஏமாத்தலையேன்னு சந்தேகமா கேட்டான். உடனே அந்த எல்டர் கோவத்துல தன் பிளேடை எடுத்து, வேணும்னா என் வால் மேல சத்தியம் பண்றேன்னு சொன்னாரு. சரிப்பா, இப்போ அந்த பையன் எங்க இருக்கான்னு பையன் கேட்க, அவன் இப்போ அந்த மெயின் ஹாலில் இருக்கணும்னு சொன்னாரு. அப்படியே சீன் கட்டாகி நமன் கிளான் பேலஸ்ல இருக்கிற அந்த பெரிய ஹாலுக்கு கதை மாறுது. அங்க ஒரே கூட்டம். நம்ம கிரேட் மாஸ்டர் ஒரு 20 வயசு பையன்கிட்ட தோத்துட்டாரா? இன்னும் அங்கிருந்த யாராலையும் நம்பவே முடியல. எல்லாரும் அந்த பையனை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. கிளான் மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை வெறிச்சு பார்த்துக்கிட்டு, கண்டிப்பா இவன் தான் அந்த ஆளுந்து கோவமா பேசிக்கிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. நான் இவங்களை ஏதாவது தப்பா பேசிட்டேனான்னு ஒரு சின்ன பயத்தோட கேட்டான். அதே நேரத்தில் அந்த ரெட் ரோப் பெரியவரும் அவரோட மகனும் அந்த பெரிய ஹால்குள்ள நுழைஞ்சாங்க. மற்ற எல்லாரும் மரியாதையா குனிஞ்சு எல்டர் குமான வரவேற்றாங்க. தன்னோட இடத்துல போய் உட்கார்ந்த அந்த எல்டர் ஹீரோவை பார்த்து, என்னப்பா நீ ரெடியான்னு கேட்டாரு. அதுக்கு ஹீரோ ரொம்ப கேஷுவலா, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், இதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் வேண்டியிருக்கு, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். இதை கேட்ட உடனே குமானுக்கு செம காண்டாகிடுச்சு. நானே முதல்ல ஆரம்பிக்கிறேன், உனக்கு ஓகேவான்னு கோமா கேட்க, ஹீரோவும் சரி அப்படியே பண்ணுங்கன்னு ஒத்துக்கிட்டான். கிளான்ல இருக்கிற மற்ற டிசைபிள்ஸ் எல்லாம், என்னது ஒரு எல்டரே முதல்ல இறங்குறாரான்னு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ அவங்கள பார்த்து, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்குன்னு சொன்னான். எல்டர் குமான் அவனை பார்த்து, ஏதாவது பெட் கட்டணும்னு ஆசைப்படுறியான்னு சிரிக்க, ஆமா அந்த மாதிரிதான்னு ஹீரோ சொன்னான். சரி உனக்கு என்ன வேணும்னு எல்டர் கேட்க, ஹீரோ டக்குன்னு தன்னோட நோட் புக்கை வெளியெடுத்தான். அதை பார்த்த எல்டர், இதென்ன சிட்டி மேப்பான்னு ஆச்சரியமா கேட்டாரு. அதுல அங்கங்க வேற வேற கலர்ல புள்ளிகள் இருக்கிறத கவனிச்ச அவரு, இதெல்லாம் என்னன்னு கேட்டாரு. ஹீரோ ஒரு செம்ம லக்ஸரியான சைனீஸ் ஸ்டைல் பில்டிங்கை மனசுல நினைச்சுக்கிட்டு, இந்த ரெட் கலர் புள்ளிகள் இருக்கிற இடமெல்லாம் நான் புதுசா டேவர்ன்ஸ், அதாவது உணவகம் விழுதி ஆரம்பிக்க போற பிளேஸ்ன்னு சொன்னான். இதை கேட்ட உடனே அந்த நமன் கிளான் எல்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நீ என்ன பிஸ்னஸ் மேனா ஆச்சரியமா கேட்டாரு. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி ஒருவேளை நான் தோத்துட்டா எங்க கிளான் தலைவர்கிட்ட பேசி உனக்கு இந்த இடத்துக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஆனா அப்படியே முகம் மாறினா அவரு, ஆனா நீ தோத்துட்டா உன்னோட பேரை மாத்திக்கிட்டு நீ நமன் குடும்பத்து ஆளா மாறிடணும், அப்புறம் எனக்கு டைரக்ட் டிசைபிள் ஆகிடணும்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு. ஹீரோவும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். இதை கேட்டுட்டு இருந்த யுங் பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். கோவத்துல கைய முறுக்கிட்டு, இந்த பேராசை பிடிச்ச பண்ணி இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட பேரை மாத்த சொல்லுவான், இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்னு இன்னைக்கு காட்டணும்னு கத்துனாரு. எல்டர் குமான் ரொம்ப சீரியஸா ஹீரோ பின்னாடி வரதுக்காக யுன்ஸ் ஃபுட்வொர்க் ஸ்டைலை யூஸ் பண்ண ரெடி ஆனாரு. அப்போ அந்த பக்கமா இருக்கிற பெவிலியன்ல ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்துருச்சு. அங்க இருந்த மற்ற மெம்பர்ஸ்லாம் இவங்க என்ன நேர்ல சண்டை போடாம வாயாலே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. ஹீரோ ரொம்ப மிரட்டலா, நான் இப்போ வெய்ஸ் ஃபுட்வொர்க் ஸ்டைலை யூஸ் பண்ணி உங்க பின்னாடி வந்து மவுண்டன் எக்ஸ்ப்ளோஷன் வித்தையால உங்க முதுகிலும்புல ஒரு அடி வைக்கிறேன்னு சொன்னான். அப்படியே அந்த அட்டாக்கை கற்பனை செஞ்சு பார்த்த ஹீரோ அழகா அதை தடுத்து எஸ்கேப் ஆனாரு. தான் வாழை சுழட்டிட்டு, நீங்க அன்ஸ்டைல் அட்டாக் பண்ண வந்தீங்கன்னா நான் ஓப்பன் ஸ்கைஸ் வித்தையால உங்க கையிலே ஒரு போடு போடுவேன்னு சொன்னான். அப்புறம் கையை முன்னாடி நீட்டி, ஒருவேளை நீங்க சா ஸ்டைலில் வந்தா நான் இன்ச் அண்ட் செகண்ட் பொசிஷன் மூவ் மூலமா உங்க மண்டையிலையும் வயிற்றுலையும் குத்துவேன்னு பக்காவா ஸ்கெட்சு போட்டு சொன்னான். தன் கண்ணை மூடிக்கிட்டு ஆழ்ந்த யோசனையில் இருந்த அந்த ரெட் ரோப் பெரியவர், இவன் எல்லாத்துக்கும் ஒரு வித்தை வச்சிருக்கானே, அன்ஸ்டைலா இருந்தாலும் சரி சா ஸ்டைலா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இவன்கிட்ட பதில் இருக்குன்னு நினைச்சு வருத்தப்பட்டாரு. ஹீரோ ஒரு வில்லத்தனமான சிரிப்போட, 7 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு மாஸ்டர், ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். உடனே எல்டர் குமான் தன் கையை அசைச்சு, நான் சாக் ஸ்டைல் ஃபுட்வொர்க்கை யூஸ் பண்ணி உன்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்றேன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அங்கிருந்த கிளான் மெம்பர்ஸ்லாம் குஷி ஆகிட்டாங்க. ஆனா ஹீரோ அந்த சண்டையை தான் மைண்டுக்குள்ளேயே ஓட்டி பார்த்துட்டு, நான் என்னோட வே ஸ்டைல் ஸ்பீடை குறைச்சு பொலாரி எனர்ஜி மூலமா அப்படியே அன்ஸ்டைலுக்கு மாறுவேன், அப்புறம் ஒரு ஹாக்ஸ் த்ரோ அட்டாக் மூலமா இந்த சண்டையை முடிப்பேன்னு சொன்னான். அவன் சொல்லி முடிச்சதும் அந்த எல்டர் அப்படியே சோர்ந்து போயிட்டாரு. ஹீரோக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த லெவல் வித்தியாசம் அவருக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு, நான் தோத்துட்டேன், இதோட இந்த சண்டை முடியுதுன்னு அந்த ரெட் ரோப் பெரியவர் அறிவிச்சாரு. தன்னோட சீடன் முன்னாடி அப்படியே உட்கார்ந்த அந்த எல்டர், நாம மறுபடியும் ஒரு தடவை போட்டி போடலாமான்னு கேட்டாரு. ஹீரோவும் கண்டிப்பான்னு சொல்ல அங்க இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் சம ஆச்சரியம். இந்த தடவை அந்த பெரியவரே ஒரு பையன்கிட்ட வித்தையக்கத்துக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு.
உடனே அவங்க 2 பேரும் அடுத்த ரவுண்டுக்கு, அதாவது இம்ப்ராம்ப்டு பேட்டிலுக்கு ரெடி ஆனாங்க. இந்த தடவை நிஜமாவே அவங்க வாள்களை சுழட்டி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த குமானோட பையன் அப்படியே மிரண்டு போயிட்டான். ஏன்னா அவங்க அப்பாவால ஹீரோவோட டிஃபென்ஸை உடைக்கவே முடியல. அவனுக்கு ஹீரோ ஒரு பெரிய மலை மாதிரி தெரிஞ்சான். வானத்தை முட்டுற ஒரு செவர் மாதிரி ஹீரோ நிக்கிறதுனால அவங்க அப்பாவோட எந்த ஒரு வித்தையும் ஹீரோ முன்னாடி வேலையே செய்யல. ஹீரோவோட அந்த திறமையை பார்த்து அந்த பையன் பயத்துல உறைஞ்சு போயிட்டான். அதே நேரத்துல அந்த கிளான் எல்டருக்கு ஏதோ ஒன்று டக்குன்னு புரிய ஆரம்பிச்சது. அடுத்த செகண்டே அவர் அப்படியே மெடிடேஷன்ல இறங்கிட்டாரு. இதை பார்த்து அவரோட பையன் அப்படியே வாயடைச்சு போய் அப்பாவுக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு கத்துனான். உடனே அவரோட ஆர்டர் படி மற்ற வாரியர்ஸ் எல்லாரும் அந்த ரெட் ரோப் பெரியவரை சுத்தி பாதுகாப்பா நின்னுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நமூன் கிளான் எல்டர் மெதுவா கண்ணை திறந்தாரு. அவரோட பார்வையே இப்போ ஒரு மேஜிக்கல் பவர் கிடைச்ச மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அவர் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த அவரோட மகன், அப்பா இப்போ நீங்க எந்த லெவலுக்கு போயிருக்கீங்கன்னு ஆச்சரியமா கேட்டான். அதுக்கு அவரு, நான் இப்போ இன்ஃபினைட் ஸ்வாட் ஆஃப் ஹெவன் லெவலோட ஆரம்பத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னாரு. இதை கேட்ட மற்ற கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி கடுப்பா பார்த்தாங்க. என்னது, இவன் கூட வாயால சண்டை போட்டதுலேயே எல்டருக்கு இவ்வளோ பெரிய பவர் கிடைச்சிருக்கான்னு அவங்களால நம்பவே முடியல. எல்டர் குமான் இப்போ செம குஷியில இருந்தாரு. ஹீரோவை பார்த்து, நீ என்ன தாராளமா டீச்சர்னு கூப்பிடலான்னு சொன்னாரு. ஆனா ஹீரோ டக்குன்னு, மாஸ்டர் அந்த பெட் விஷயத்த மறந்துடலையேன்னு கேட்டான். பெரியவர் தன் பெல்ட் மேல கை வச்சுக்கிட்டு, கண்டிப்பா இனிமே நீ நம்ம நமூன் கிளான் பேர்ல எந்த பிசினஸ் வேணும்னாலும் பண்ணலாம். நான் நம்ம தலைவர்கிட்ட பேசி எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி தர்றேன்னு சொன்னாரு. ஹீரோவும் தேங்க்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டான். அப்போ அந்த ரெட் ரோப் பெரியவர் ரொம்ப சீரியஸா, உன்னை பத்தி என்னால இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல. என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸை நான் பார்த்ததே இல்லை. நீ நிஜமாவே ஒரு மெர்ச்சண்டா தான் இருக்க போறியான்னு கேட்டாரு. அதை கேட்டு ஹீரோ செமையா ஒரு சிரிப்பை தட்டி விட்டான். அப்படி சொல்லாதீங்க மாஸ்டர்னு ஹீரோ டக்குன்னு சொன்னான். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா என்னால எப்படி ட்ரைனிங்ல கவனம் செலுத்த முடியும்? அதனால தான் பிசினஸ் முக்கியம்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு கிளம்ப ரெடியானான். புதுசா கிடைச்ச அந்த சீடனை பார்த்து, அதுக்குள்ள கிளம்புறியான்னு அந்த எல்டர் கேட்க, ஆமா மாஸ்டர், எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு ஹீரோ பதில் சொன்னான். அப்போ பக்கத்துல நின்று தன்னோட அண்ணனை பார்த்துட்டு, மாஸ்டர் முடிஞ்சா இவனையும் உங்க கிளான்ல ஒரு வாரியரா சேர்த்துக்கோங்க. இவன் எந்த லெவல்ல இருக்கான்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா இவன் வாழ்வித்த மேலையும் கங்கோ மேலையும் அவ்வளோ வெறியா இருக்கான்னு அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்னான். உடனே எல்டர் குமான் அங்க இருந்த ப்ளூ டிராகன் பிரிகேட் கேப்டனை பார்த்தாரு. அப்புறம் தன் பையன் கிட்ட, இந்த பையனை உன் டீம்ல சேர்த்துக்கிட்டு ட்ரைனிங் கொடுன்னு ஆர்டர் போட அவனும் அதை ஏத்துக்கிட்டான். இதை கேட்ட உடனே ஹயானுக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஹீரோ தான் அண்ணன் தோள் மேல கையை வச்சு, உன் ஆசை நிறைவேறிடுச்சு பாத்தியான்னு கேட்டான். அப்புறம் ஹயானை நேரடியா பார்த்து, நாம இனிமே ஒருத்தர் பார்க்கறதுக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம், உனக்கு ஓகே தானேன்னு கேட்க, ஆமனும் எல்லாம் ஓகே தான்னு சொன்னான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அப்படியே நம்ம பேரண்ட்ஸையும் அந்த பட்டறையையும் மறந்துடாத, அப்பப்போ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னான். தன் தம்பியை ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்த ஹயான், கண்டிப்பா நான் போய் பார்க்கறேன், ஆனா நீ இப்ப எங்க போற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் உன்கிட்ட இருந்து ரொம்ப காலத்துக்கு விடை பெற போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பெவிலியன் வாசலை நோக்கி போனான். ஆனா அங்க அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நமூன் கிளான்ல இருக்கிற ஏகப்பட்ட மெம்பர்ஸ் அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. எங்க கூடயும் ஒரு வெர்பல் பேட்டில் பண்ணுங்க, எங்களுக்கும் அந்த ஞானம் வேணும்னு சொல்லி அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை யங் மாஸ்டர்னு சொல்லி மறைச்சாங்க. ஆனா அவன் சிம்பிளா அங்கிருந்து நடந்து போயிட்டான். அப்படியே அடுத்த நாள் காலையில கதை மாறுது. வானத்துல மேகங்கள்லாம் அழகா மிதந்துட்டு இருக்கு. இப்போ நாம சோ ஃபேமிலி எஸ்டேட் இடத்துல இருக்கோம். அந்த பட்டறையோட மேனேஜர் ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு, முதல் முறை பார்த்தப்பவே எனக்கு தெரியும் இவன் லட்சத்துல ஒருத்தன்னு அப்படின்னு ஹீரோவை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்தாரு. அன்னிக்கு ஒரு நாள் ஹீரோ தன் நெஞ்சு மேல கை வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு மாசமும் வர்ற வருமானத்தை மட்டும் பார்த்தா எனக்கு பத்தாது, இந்த வியாபாரத்து மேல எனக்கு இருக்கிற அந்த பேஷனை இது தூண்டி விடணும்னு சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ அந்த மீச வச்ச மேனேஜர், தம்பி நீ எதை பத்தி பேசுறன்னு குழப்பமா கேட்டாரு. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நம்ம சோ ஃபேமிலி பட்டறைய பத்தி தான்னு சொன்னான். அப்போ கரெக்டா ஹீரோ அந்த ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சு, லைஃப் எப்படி போகுதுன்னு கேஷுவலா கேட்டான். லயன் அவனை வரவேற்றாரு. ஆனா ஹீரோ கையில இருக்கிற அந்த தங்க தட்டை பார்த்த உடனே மேனேஜருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அடுத்த நிமிஷம், அப்ப நாம் ஒரு வழியா அந்த பெரிய ஃபவுண்டரி ஒர்க் ஷாப்பை கட்ட போறோமான்னு செம்ம குஷியில கேட்டாரு. ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, இது மட்டும் இல்ல இன்னும் நிறையா இருக்குன்னு சொன்னான். அந்த மீச வச்ச மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே, அப்ப நாம ஆயுதங்கள் தயாரிக்கிற அந்த ஆர்மரர்ஸ் ஃபோர்ஜியும் கட்டிடலாம்லன்னு சொன்னாரு. ஹீரோ அந்த தங்க பட்டயத்தை லயன் கிட்ட நீட்டி, நான் எல்டர் பேங்க் கூட ஏற்கனவே அக்ரிமெண்ட் பண்ணிட்டேன், இத வால்ல மாட்டி வைங்கன்னு சொன்னான். அவரோட மைண்டுக்குள்ள இப்போ ஏகப்பட்ட வண்டிகள்ல சரக்கு போற மாதிரி ஒரு கற்பனை ஓடுது. ஹீரோ ரொம்ப தெம்பா, இனிமே மாசத்துக்கு 4-5 தடவை தாது பொருட்கள் சிட்டிக்கு வந்து இறங்கும், அதுக்கு தேவையான வேகன்களை அந்த எல்டரே பர்சனலா ரெடி பண்ணி தருவாரு, அப்புறம் மேனேஜர் நமக்கு ஒரு ஃபோர்ஜ் தருவாருன்னு சொன்னான். ஆனா மேனேஜருக்கு ஒரு டவுட்டு, தம்பி இதெல்லாம் ஓகே, ஆனா இதுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ண நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லையேன்னு இழுத்தாரு.
அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "அத பத்தி கவலைப்படாதீங்க, எல்டர் பேங்க் கிட்ட பேசிட்டேன், நாம அப்புறமா பொறுமையா காசு கொடுத்தா போதும்னு கைய நீட்டி சொன்னான். நம்ம பட்டறதான் இந்த அன்ஹாய் ரீஜன்லயே பெஸ்ட், நாம ஒரு பெரிய மெட்டல் ஒர்க்கிங் எம்பையரை உருவாக்க போறோம்னு ஒரு போடு போட்டான். இத கேட்ட அந்த மீசக்கார மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே, "அப்போ கடைசியா நீ சாதிச்சிட்டே இல்லன்னு கேட்டாரு. "இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான், இந்த பட்டறைய அப்பாவோட பொறுப்புல விட்டுடுங்க, அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு ஹீரோ சொன்னான். அவன் மனசுல இப்போ விதவிதமான வெப்பன்ஸ் வந்து போகுது. இப்போதைக்கு நமக்கு வெப்பன்ஸ் தான் மெயின் பிரையாரிட்டி. முதல்ல ஒரு கன்ஸ்மித் ஃபோர்ஜ் கட்டணும், ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறத உங்க இஷ்டத்துக்கே விட்டுடுறேன்னு சொல்லிட்டான். இத கேட்ட அந்த மேனேஜர் அப்படியே ஆச்சரியமா, "நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஒரு நாளைக்கு 100 வாள் செய்யறதே ரொம்ப கம்மி தான், ஆனா இவ்ளோ வாழ வாங்க யாருக்கிட்டையும் நமக்கு கனெக்ஷன் இல்லையேன்னு கேட்டாரு. உடனே ஹீரோ தான் கிமோனோ பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து, "இது எல்டர் பேங்க் கையெழுத்து போட்ட லெட்டர், இத ஜெனரல் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்தா போதும், இந்த ரீஜன் முழுக்க நாம தான் வெப்பன் சப்ளை பண்ண போறோம், அதுவும் ஃப்ரீயான்னு சொன்னான். இத கேட்ட உடனே லியாங் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. "என்னது, மொத்த லீஜனுக்கும் ஃப்ரீயா வெப்பன்ஸ் கொடுக்க போறியா? அப்புறம் நமக்கு என்ன லாபம்னு செம்ம ஷாக்காகி கேட்டாரு. ஹீரோ அப்படியே திரும்பி நின்னுகிட்டு, ஜெனரல் ஹா வெறும் மாடல்களை பார்த்து திருப்தி அடைய மாட்டாரு. பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் பாராட்டுற அளவுக்கு நம்ம குவாலிட்டியான வெப்பன்ஸ் தயாரிக்க கத்துக்கணும். அந்த லெவல் வர்ற வரைக்கும் நம்ம எந்த டெலிவரியும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டான். அந்த மீசக்கார மேனேஜர் ஆச்சரியமா பார்த்து, "அப்போ ஃபயர் டிராகன் ட்ரேட் யூனியன் தான் இதையெல்லாம் பண்ண போறாங்களா?" அப்படின்னு கேட்டாரு. ஹீரோ மனசுல ஒரு தனி சாம்ராஜ்யத்தோட குடி பறக்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டு, நமக்குன்னு ஒரு தனி செல்லர் வேணும், அதாவது நமக்கே நமக்கான ஒரு ஓன் ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட உடனே லியாங் அப்படியே மிரண்டு போயிட்டாரு. "என்னது, நீ தனியா ஒரு யூனியன் ஆரம்பிக்க போறியான்னு கேட்டாரு. ஹீரோ ரொம்ப தெனாவட்டா, "இனிமே நாம அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா இப்போ நம்மகிட்ட அந்த ஹெவன்லி ஸ்வாட் டேப்லெட்ஸ் இருக்குன்னு சொன்னான். இத கேட்ட அந்த மேனேஜர், "தலைவா, இது ரொம்ப ஓவர்னு அப்படியே ஷாக்காகி நின்னுட்டாரு. டக்குன்னு டெஸ்க் பக்கம் போன ஹீரோ, "நம்ம பட்டறையோட உழைப்புல அந்த ஃபயர் டிராகன் அலையன்ஸ் இதுவரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அதுக்கு அந்த மேனேஜர், "நாம எவ்வளவு சம்பாதிச்சோமோ அதே அளவு அவங்களும் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா ஹீரோ ஒரு மிரட்டலான பார்வையோட, "அவங்க நம்மள விட 2 மடங்கு அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க, வெறும் 60 கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு 8 மாசத்துல 1000 கோல்டு சம்பாதிச்சிருக்காங்க, இது அஸ்ட்ரோனாமிக்கல் லாபம்" அப்படின்னு சொன்னான். லயன் தன் கையை விரிச்சுக்கிட்டு, "நானும் நீயும் அண்ணன் தம்பியா பழகிட்டமேன்னு சொன்னாரு. அதுக்கு ஹீரோ, "எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அந்த விசுவாசத்துக்கும் தான். நான் அவருக்கு செய்ய வேண்டியதை விட அதிகமாவே செஞ்சிட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான்." தன் மனக்கண்ணுல ஜே கூட நடந்த அந்த மோதலை நினைச்சு பார்த்துட்டு, ட்ரேட் அலையன்ஸ் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே ஒரு சமமான பரிமாற்றம் இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் உழைச்சிட்டு இன்னொரு பக்கம் சும்மா லாபத்தை மட்டும் அனுபவிச்சா அந்த டீல் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு ஹீரோ சொன்னான். ரொம்ப சீரியஸா அந்த மேனேஜரை பார்த்து, "நான் ஏற்கனவே என் அண்ணனுக்கு வார்னிங் கொடுத்தேன், ஆனா அவர் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல, அதனால எங்களோட அந்த பழைய டீல் இதோட முடிவுக்கு வந்துடுச்சுன்னு ஹீரோ கராரா சொல்லிட்டான். அப்படியே ஒரு உற்சாகத்தோட, "இது வரைக்கும் நமக்கு மெட்டல் வாங்குறதுக்கு வேற இடம் இல்லாததுனால தான் இந்த டீலை சகிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்போ நம்மகிட்டயே மெட்டல் ப்ரொடக்ஷன் பண்றதுல இருந்து அதை ப்ராசஸ் பண்றது வரைக்கும் எல்லா வசதியும் இருக்கு, இப்போ நமக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னான். டேபிள் மேல உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டீவர்ட் கிட்ட, "இனிமே நீங்க தான் இந்த புது ட்ரேட் யூனியனோட ஓனர்னு ஹீரோ சொல்ல, அவர் அடுத்த செகண்டே சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. ஹீரோ லேசா சிரிச்சுக்கிட்டே, "நம்ம பட்டறையில செய்யற பொருட்களை விக்கிற ஒரு யூனியனை நீங்க நடத்துறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு லாபம் வரும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டான். அந்த மீசக்கார மேனேஜர் அப்படியே யோசனையில மூழ்கிட்டாரு. டக்குன்னு கைய வசச்சிக்கிட்டு, "கண்டிப்பா 1000 கோல்டு வரும்னு சொன்னாரு. ஹீரோ ரொம்ப ஆர்வமா, "எந்த கணக்குல இதை சொல்றீங்கன்னு கேட்டான். அப்போ அந்த மேனேஜர் மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சர் கருவிகள் வந்து போச்சு. முதல்ல நம்மளோட ஆவரேஜ் இன்கம்மை 5 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், ஏன்னா பொருட்கள் செய்ய நமக்கு அயன் இன்காட்ஸ் தேவை. அது போக புது ட்ரேட் அலையன்ஸ் மூலியமா வர்ற லாபத்தையும் சேர்த்தா ஒரு 300 கோல்டு வரும். ஆக மொத்தம் இந்த அமௌண்ட் நிக்கும்னு மேனேஜர் விரல உயர்த்தி விளக்கம் கொடுத்தாரு.